வேங்கை வயல் தலித்துகள் செய்யவில்லை என்றால் முத்தரையர்களா? கொதிக்கும் புதுக்கோட்டை. 2 வருடங்களுக்கு முன்னர் வேங்கை வயலில் தலித்துகள் வசிக்கும் பகுதி மேல்நிலை நீர்த்தேக்க குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாக பிரச்சினை எழுந்தது. தலித் மக்களுக்கு எதிராக அதே ஊரில் வசிக்கும் மற்றொரு சமுதாய மக்கள் செய்த அசிங்கமான வேலை இது என பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்தது. வேங்கை வயலை பொறுத்தவரை முத்தரையர்கள் அதிகம் வசிக்கின்றனர். இவர்களுக்கு அடுத்து அகமுடையார் சமுதாயம் வேங்கை வயலில் உள்ளது. ஆனாலும் கூட தலித்துகளுக்கு எதிராக முத்தரையர்கள்தான் இப்படி செய்தனர் என டார்கெட் செய்து அப்போது பிரச்சனை செய்யப்பட்டது. வேங்கை வயல் கிராமத்திற்கு சென்ற தலித் அமைப்புகள், தலித் அரசியல் கட்சிகள் கூட முத்தரையர்களை குறிவைத்தே பேசி வந்தன. இவற்றுக்கு எல்லாம் உச்சமாக 9ஆம் வகுப்பு மட்டுமே படிக்கும் மாணவன் ஒருவன் தான் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாக போஸ்டர் அடித்து சிலர் ஒட்டினர். அந்த சிறுவன் முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் பதற்றம் ஏற்பட்டு பின்னர் அடங்கியது. இந்த நிலையில் சுமார் 2 வருடங்களுக்கு பிறகு வேங்கை வயலில் அசிங்கம் செய்தது முத்தரையர் சமுதாயம் இல்லை என்று தமிழக அரசு ஆதாரத்துடன் உறுதி செய்துள்ளது. ஆனால் இதனை ஏற்க முடியாது என அறிவித்துள்ளார் விசிகாவின் திருமாவளவன். இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட வேங்கை வயலில் அசிங்கம் செய்தது தலித் சமுதாயத்தை சேர்ந்த 3 இளைஞர்கள்தான் எனும் தமிழக அரசின் நிலைப்பாட்டை ஏற்க மறுத்துவிட்டது. பாஜக போன்ற கட்சிகள் கூட இந்த விவகாரத்தில் சரியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. இது புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை பகுதிகளில் வசிக்கும் முத்தரையர்களை கொதிக்க வைத்துள்ளது. தலித் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் 3 பேர் முன்விரோதம் காரணமாக வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் அசிங்கம் செய்ததற்கான வீடியோ, புகைப்பட மற்றும் ஆடியோ ஆதாரங்களை கூட தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ஆனால் அது பழைய வீடியோ என்று கூறியுள்ள திருமா சிபிஐ விசாரணை கோருகிறார். பாஜகவும் சிபிஐ விசாரணை என்கிற நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. 2 வருடங்களாக பழியை சுமந்து வந்த முத்தரையர் சமூகம் தமிழக அரசின் அறிவிப்பால் நிம்மதி அடைந்த நிலையில் திடீரென அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்துவது முத்தரையர்களை கொதிக்க வைத்துள்ளது. எவ்வித ஆதாரமும் இல்லாமல் வேங்கை வயல் அசிங்கத்தில் தங்கள் சமூக மக்களை பலர் அவதூறாக பேசிய போது எந்த கட்சியும் தங்களுக்கு ஆதரவாக நிற்கவில்லை. தற்போது ஆதாரத்துடன் தமிழக அரசு பிரச்சனையை முடித்த பிறகும் தலித் இளைஞர்கள் 3 பேரும் அசிங்கத்தை செய்திருக்க மாட்டார்கள் என குரல் கொடுத்ததால் முத்தரையர்கள்தான் செய்தார்கள் என்று கூறுகிறீர்களா என முத்தரையர் சமூக இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்ப ஆரம்பித்துள்ளனர். வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மையை கண்டறிந்தால் முதலில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது அசிங்கம் செய்ததே தலித் இளைஞர்கள்தான் என தெரிந்த பிறகு வன்கொடுமை தடுப்பு சட்டம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. அப்படியென்றால் தலித்துகளுக்கு எதிராக தலித்துகள் தவறு செய்தால் வன்கொடுமை இல்லையா? வேங்கை வயலில் அசிங்கம் செய்த ஒரு சமூக இளைஞர்கள் பழியை முத்தரையர்கள் மீது போட்டால் அது வன்கொடுமை இல்லையா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது.